அவன மாதிரியே அவங்க அம்மாவுக்கு அடிமை என்னால இருக்க முடியாது. எனக்கு பிடிக்காத அவங்களோட சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு தோணல. நான் லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக என்னோட சுதந்திரத்தை என்னால விட்டு கொடுக்க முடியாது. லவ் வேற லைஃப் வேறங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மதி, நான் சொல்ல வேண்டிய அத்தனையும் தெளிவா சொல்லிட்டேன். இனிமே ஆதியை பத்தி பேசாத. உன் பிரச்சனைய முதல்ல முடிப்போம். ஏன்னா உனக்குதான் முதல்ல கல்யாணம் நடக்க போகுது. அது எப்படி தடுக்கலான்னு யோசி. இங்க பாரு மகள், நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். ஆனா நீ தப்பான முடிவு எடுத்துட்டு பின்னால வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. ஒரு தடவை வேண்டான்னு நீ ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் மாத்த முடியாது மகள். ஆதி கல்யாணம் பண்ணிக்க ஸ்வேதா ரெடியா இருக்கா. அதனால எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுடி. நான் நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ என்னதான் சொன்னாலும் என்னால இந்த முடிவை ஏத்துக்க முடியல.